என் கண்மணியும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடிமையின் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் சிந்தனைகள் தியானம் சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. சத்துரு பலன் கொள்ளாதபடி செய்வீராக. சாத்தான் மேற்கொண்டு மகிழ விடாதேயும். பூமியின் சகல ஜாதிகளும் கோத்திரத்தாரும் பாஷைக்காரரும் கர்த்தரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் ஜாதிகளுக்கு மனுஷருக்கு நீ பயம் உண்டாக்குவீராக. இல்லாவது அந்தகார சக்தியின் கிரியைகள் பொல்லாத ஆவிகள் நசரனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஆவியானவர் வெற்றி கொடி பிடிக்கும்படியாய் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நேற்றைய தினத்திலே ஞாயிறு மாலை ஆராதனையிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் 2 சபைகளை குறித்து பார்த்தோம். என்னென்ன 2 சபைகள்? எபேசு சபை, சிமிர்னா சபை. இந்த 2 சபைகளுக்கும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு வெளிப்படுத்தின சில காரியங்களை குறித்து வேதத்தின் ரகசியங்களை நாம் பார்த்தோம் இல்லையா. சாதாரணமாக இந்த வெளிப்படுத்தல் சுவிசேஷம் என்பது மிகவும் ஒரு சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட் இல்லையா. அநேகர் இதை பிரசங்கிப்பதில்லை. காரணம் என்ன? சில தவறுதலாக சில பிழைகளை விட்டுருவாங்க. ஆனால் ஆவியானவர் சில ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் இல்லையா. இது முதலாவது நாம் எபேசு சபையை பார்த்தோம், 2வது சிமிர்னா சபையை பார்த்தோம், 3வதாக நாம் பார்க்கும்பொழுது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். 12ஆம் வசனம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடி இருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். சரி, இந்த பெர்கமு சபை என்று சொல்லும் பொழுது இந்த பெர்கமு சபை எங்கே இருக்கிறது? நாம் வாசிப்போம். இந்த பெர்கமு சபையானது எந்த இடத்துல இருக்கிறது என்றால், இதை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து இந்த சபையை குறித்து சொல்லுகிறார்கள். இது டர்க்கி என்ற தேசத்தில் இந்த சபையானது காணப்படும். இதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் இந்த சபையை குறித்து. இந்த சபை எந்த இடத்துல இருக்கிறது என்றால், சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறதையும். இந்த சபை எங்க குடியிருக்குதா? சாத்தானுடைய சிங்காசனம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ நிறைய பேருக்கு நம்முடைய ஆண்டவர் எங்க இருக்கிறாருன்னா என்ன சொல்லுவோம்? நம்ம ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார் இல்லையா ஆண்டவர். சாத்தான் எங்க இருக்கான்? சரிங்களா? கரெக்டாக சொல்லிட்டேன் இல்லையா? இல்லையா? நல்லா கவனிங்க. அதனால தான் ஆண்டவர் யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கேட்போம். எல்லாம் வி கோ பை தி வேர்ட் ஆஃப் காட். வசனத்திலே என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். நம்ம இஷ்டமாக இது வேணால் சொல்லலாம். வசனம் என்ன சொல்கிறது? யோபு 1:6 வாசிப்போம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றார். சாத்தான் யார் நடுவிலே வந்து நின்றார்? தேவபுத்திரர்கள் நடுவிலே வந்து நின்றார். அப்போது கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே இருந்து வருகிறாய்? பாத்தீங்களா? கேட்கிறார். ஃப்ரம் வேர் யூ ஆர் கமிங். எங்க இருந்து வரான்னு கேட்கிறார் சாத்தானுக்கு. அப்ப அவன் பதில் சொல்றான். ஏன்னா ஆண்டவர்கிட்ட பொய் சொல்ல முடியாது இல்லையா. அப்ப ஆண்டவர் பிதாவாகிய தேவன் கேட்கிறார், சாத்தானே நீ எங்க இருந்து வருகிறாய் கேட்ட. அப்ப அதுக்கு பதில் சொல்றான். என்ன சொல்றான்? கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். எங்க இருக்கிறான்? பூமி எங்கும் உலாவி. ஆமா, டூரிஸ்ட் பாருங்க. அவன் காசு எல்லாமே சுத்துறான். நம்ம எவ்வளவு காசு செலவு பண்ணி சுத்துறோம். பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு யோவானுக்கு வெளிப்படுத்தி
இந்த சபைகளுக்கு எழுது, ஒவ்வொரு சபைக்கும் எழுதுன்றார். அப்போ இந்த பெர்கமு சபைக்கு என்ன எழுத சொல்லியிருக்கிறார் என்றால், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அப்படின்னா இந்த பெர்கமு சபையில் இருக்கிறவங்களுடைய டீட்ஸ், அவங்க என்ன கிரியை செய்தாங்க அதை அறிந்திருக்கிறேன். நீ சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே குடியிருக்கிறதையும், வாசிப்போம் தொடர்ந்து. சாத்தான் குடிக்கொண்டு நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். அப்ப இந்த பெர்கமு சபை மக்கள் என்ன செய்தார்கள்? தேவனை பற்றியதான விசுவாசத்தையும் ஆண்டவரை மறுதலியாமல் இருந்தார்கள். அதுதான் இவர்களுக்கு என்ன சொன்னார்? இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடைய தேவன் சொல்லுகிறதாவது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரகசியத்தை சொன்னார். முந்தினவரும் பிந்தினவரும் ஆகிய தேவன் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த சபைக்கு என்ன சொல்லுகிறார்? தன் வாயில் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடைய தேவன் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அப்போ இந்த பட்டயத்தை உடைய தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்றார் என்றால், இந்த சபையிலே உள்ள மக்கள் என்ன செய்தார்கள்? வாட் தே ஃபாலோட், அவர்கள் கிரியை என்ன? அப்போ இந்த பெர்கமு என்ற இடத்துல சாத்தானுடைய கூட்டங்கள், சாத்தானுடைய கிரியைகள் அதிகமாக இருந்த இடம் தான் துருக்கி நாடு இல்லையா? இன்றைக்கும் இஸ்லாமியர்களை தான் சொல்கிறாங்க, என்ன தஜ்ஜால் என்ற பிசாசானவன் எங்கேருந்து வரப்போகிறான்? துருக்கி தேசத்திலிருந்து தான் வரப்போகிறான். இந்த டர்க்கியிலிருந்து தான் உலகத்தினுடைய முடிவும் அங்கேருந்து தான் ஆரம்பிக்க போதும். ஏனென்றால் இந்த சாத்தான் குடிக்கொண்டு இருக்கிற இடம் எது? ஏனென்றால் இது ஆண்டவராக இயேசு வெளிப்படுத்திட்டார். வேற யாரும் நோ ஸ்காலர்ஸ், பிபிலிக்கல் ஸ்காலர்ஸோ இல்லை சயின்டிஸ்டோ சொல்லலை. யார் சொன்னது? ஆண்டவரை தான் சொல்றார். ஏனென்றால் இங்கே என்ன கிரியை நடந்தது? நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ராங் டீச்சிங்ஸ் இல்லையா, சாட்டானிக் டீச்சிங்ஸ் எங்கே இருந்தது? இந்த பெர்கமு சபையில் வந்துச்சு. என்ன பெர்கமு சபையில் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பேகன் வர்ஷிப். ஏனென்றால் அது சாத்தான் குடியிருக்கிற இடம்னால அங்கே உள்ள ஜனங்கள் என்னென்ன இது பண்ணியிருந்தாங்கன்னா, கிரீக் காட்ஸ், கிரேக்க கடவுள்களை வழிபட்டார்கள். யாரு? பெர்கமு என்ற இடத்தில் இருந்தவர்கள். பெர்கமு சபைக்கு சொல்லப்பட்டது. பெர்கமு இந்த இடத்துல இருக்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யார் அதிகம்? ஆபன்ல யார் அதிகம்? இப்போ இங்கே யார் அதிகம்? லெபனீஸ் தான் அதிகம். அப்போ வர்ஷிப் யார்? அங்கே வர்ஷிப் எங்கே இருக்குது? டே பை டே. இல்லை புரிஞ்சுக்கொள்ள, இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னாக்கா அந்த பெர்கமு சபைகள் இருந்தவர்களுடைய கிரியைகள் எப்படி இருந்தது என்றால் பேகன் வர்ஷிப். இன்னொன்று, அவங்க கிரேக்க பழைய கடவுள்களை ஆராதித்து கொண்டு வந்தார்கள், கிரேக்க கடவுள்களை ஆராதித்து வந்தார்கள். அடுத்தது நேச்சர் வர்ஷிப்பிங், இயற்கையை வணங்கினார்கள். அது இல்லாமல் அங்கு ஒரு போதனை, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிவிலக பண்ணும்படியாக பிலேயாம் பாலாக்கு பிலேயாம கூலிப்படுத்தி கொண்டு வந்து இந்த ஜனங்களை என்ன பண்ணுங்க, இஸ்ரவேல் ஜனங்க பெரு வெள்ளத்தை போல வராங்க, பெரிய கூட்டம். இந்த கூட்டத்தை நீ என்ன பண்ணு, சபித்து விடு என்று கூப்பிட்டு கொண்டு வர. ஆனால் அவன் என்ன செய்தான்? சபிச்சு பார்த்தான், முடியல. கர்த்தர் ஆசீர்வதிப்பதை நான் சபிப்பது எப்படி? அவர் யாக்கோபிலே குற்றம் காண்பதில்லை, இஸ்ரவேலிலே அக்கிரமத்தையும் பார்ப்பதில்லை. அந்த ஜனம் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கு, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு. இந்த ஜனங்களை என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவர் ஆசீர்வதிக்க கட்டளையிடுகிறார் என்று சொல்லி சபிக்க கூட்டிகிட்டு வந்தவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடும். அப்போ மறுபடியும் இந்த பாலாக்கு என்ன செய்கிறான்? பிழையாம எப்படியாவது இந்த ஜனங்களை ஏதாவது பண்ணணும்னு ஒரே ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிட்டான். என்ன ஐடியா கொடுத்துட்டான்? இந்த உங்ககிட்ட இருக்கிற பெண்களை அனுப்பி அவங்களோட வேசித்தனம் பண்ண வச்சிரு. அடுத்தது
விக்கிரகங்களை படைச்சதை புசிக்க கொடுத்துரு. இது ரெண்டுமே தேவனுக்கு விரோதமான பகை. இஸ்ரேல் ஜனங்கள் விருப்பத்தோடு பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அதனால தான் 2 பேர் தான் கானான் பிரவேசித்தாங்க, எத்தனை பேரும் போயிட்டாங்க. ஏனென்றால் இது இடரலை உண்டாக்கும்படியான ஒரு திட்டத்தை கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ ஸ்லோவாக பாய்சன் ஏற்றுற மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான், பாய்சன் ஏற்றிட்டு போயிட்டான், ஐடியா கொடுத்துட்டு போயிட்டான். இந்த ராஜாவுக்கு என்ன ஐடியா கொடுத்துட்டான், விக்கிரங்களை படைச்சதெல்லாம் கொடுங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா ஜனங்க பாவம் இவ்வளோ நாளாக மண்ணாவை சாப்பிட்டுட்டு வந்தான், ரொம்ப வாய் நாக்கு செத்து போயிருக்கும். நீ விக்கிரங்க படைச்சது எதை கொடுத்தாலும் தின்னுடுவாங்க ஜனங்க. கொடுத்தாங்க, பாவம் வந்துச்சு. அப்படிப்பட்டதான போதகத்தை கை கொள்ளுகிற சில ஜனங்கள் வந்துட்டாங்க சர்ச்சுக்கு. புரியுதுங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது சில கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க. அப்போ இந்த வெள்ளிக்கிழமையில் பூஜை பண்ணுவாங்க இந்துக்கள். இந்த பூஜை பண்ணிவிட்டு அந்த பூஜை பண்ணது எல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி, விலை உயர்ந்த ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க. அப்படி என்கிட்ட வரும்போது நான் சொன்னேன், தேங்க்யூ, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுறேன். அதை மற்ற கிறிஸ்தவர்கள்லாம் வாங்கி அழகாக சாப்பிடுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, யூ ஆர் நாட் ட்ரூ கிறிஸ்டின், தே ஆர் ட்ரூ கிறிஸ்டின். யாரை? சாப்பிட்றவங்க ட்ரூ கிறிஸ்டின், நாம ஃபால்ஸ் கிறிஸ்டின். ஏன்னா அவன் என் மனதை புண்படுத்தவில்லை. நாங்கள் உங்களுடைய ஆலயத்துக்கு வருகிறோம், நீங்கள் எங்கள் ஆலயத்துக்கு வர மாட்டீங்களே. இதுதான் அவங்களுடைய கொஸ்டின். நான் தான் சொன்னேன், உண்மையை தெரிஞ்சதுனால வரலப்பா, நான் அதுக்கு மேலே பேச விரும்புகிறேன். எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சது, அதனால் நாங்கள் வரல. வேதம் சொல்லுகிறது விக்கிரத்தை படைச்சதை புசிக்காத, நான் சாப்பிட மாட்டேன், அவ்வளோதான். அது அட்வான்ஸ் ஸ்டேஜ், தட் இஸ் வெரி அட்வான்ஸ் ஸ்டேஜ். அது ஒரு ரகசியம் இருக்கு. இது உன் மனசாட்சி நிமித்தம் இது விக்கிரங்களுக்கு படைத்தது என்று நீ சொன்னால் அதை புசிக்காத. தெரியாம சாப்பிடு, தெரியாம கொண்டாந்து கொடுத்துட்டாங்கன்னா அவன் மனசை, இப்போ சில இந்துக்கள் கொண்டாந்து கொடுப்பாங்க, சாப்பிடுங்க, வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, சாப்பிடுங்கன்னா போய் சாப்பிடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் சாப்பிடும்போது இது எங்கள் சாமிக்கு படைச்சதுன்னு கொடுத்தா சாப்பிடாது. அதுதான் நீங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டதை க்ளீனாக பிடிச்சிக்கணும். ஏதோ ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு நம்ம இது பண்ண முடியாது இல்லையா? கிறிஸ்டல் கிளியராக என்ன சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கு விக்கிரங்களுக்கு படைத்ததை புசிக்கவும் வேசித்தனம் பண்ணவும் பாலாக்குக்கு போதனை செய்த பிளேயாவுடைய போதகம் உங்களிடத்தில் உண்டு. அடுத்தது நிக்கலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. நிக்கலாய்னு ஒரு மதம் இருந்து, மத போதனை. அப்போ பழைய காலத்தில் அப்போ தான் கிறிஸ்தவ மார்க்கம் தொடங்குது, 1ஆம் நூற்றாண்டில். அப்போ செயின்ட் நிக்கோலஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார். இஸ் ரோமன் கேத்தலிக், ரோமாபுரியிலிருந்து. அந்த நிக்கோலஸ், அவருக்கு செயின்ட் நிக்கோலஸ்ன்னு பேர். ஆனால் இஸ் எ மாரல் மேன், அவர் நல்ல மனுஷன்தான். ஆனால் அவரும் என்ன பண்ணிட்டார், சில இடத்துல நீங்கள் விக்கிரகத்தை படித்ததை சாப்பிட்லாம், நேச்சரை வழிபடலாம், மற்ற தெய்வங்களை எல்லா தெய்வம் ஒன்றுன்ற மாதிரி பேசிட்டார். அதுதான் தட் இஸ் பேட். அது தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்று, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜெனரேஷன் மறுபிறவி உண்டு என்று சொல்லிட்டார். என்ன உண்டு? இன்னொரு பிறவி உண்டு. ஆனால் வேதம் சொல்லுவது ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நிக்கோலஸ் மத போதகர் என்ன எண்ணிட்டாரு, நேச்சரை வழிபடலாம். இன்னொன்று காடஸஸ் அப்படின்னா பெண் தெய்வங்கள் உண்டுன்னு சொல்லிட்டார். இந்த போதனைகள் வேண்டாம். அதுதான் ஆண்டவர் சொன்னார், அதை நான் ஐ ஹேட் தட். ஆண்டவர் சொல்றார், அதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வாசிப்போம் தொடர்ந்து. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாளின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் எது உங்களோட ஃபைட் பண்ணும்? தேவனுடைய வார்த்தை உன்னோடு உனக்கு விரோதமாய் என்ன செய்யும் சொல்லிவிட்டு தொடர்ந்து வாசிப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது. ஆவியானவர் இப்பதான் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு, அந்த என்ன சபைக்கு கிடையாது, பெர்கமு சபைக்கு மாத்திரமல்ல,
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதென்றால் நம்ம சபைக்கு தான் சொல்றார், எல்லா சபைகளுக்கும் சொல்றார். சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். பார்த்தீங்களா? அப்ப விக்டோரியஸ் பர்சன், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னா. மன்னானா என்ன? மறைவான மன்னானா அதை தான் பார்க்குறோம். மன்னா மன்னா என்று சொல்லும்போது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது இந்த மன்னாவை குறித்து நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்தரத்திலே உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றான். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அது காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சந்நிதியில் வைத்தான். இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும் 40 வருஷமளவும் மன்னாவை புசித்தார்கள். நல்லா கவனிங்க. இந்த மன்னா